பாஜக கொடுத்த நெருக்கடிகளுக்கு பயந்தே அக்கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக பல்வேறு கட்சித் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி, பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாக தெரிவித்தார். பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை, திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று கூறிய அதிமுக தலைவர்கள் இப்போது கூட்டணி அமைத்திருப்பதன் மூலம் அவர்களின் வார்த்தையில் உண்மை இல்லை என்பது வெளிப்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணி அல்ல எனவும், பாஜக கொடுத்த நெருக்கடிக்கு பணிந்து அமைக்கப்பட்ட கூட்டணி எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்றாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், அமித்ஷாவின் கைகளால் ஆட்டுவிக்கப்படும் பொம்மையாக அதிமுக ஆகிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். அதிமுகவின் பலவீனங்களை பாஜக பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கூறியுள்ளார். அதிமுகவை அதனுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அரட்டி உருட்டி மிரட்டி இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். எடப்பாடி சம்பந்தியர்கள் மீது வழக்கு இருக்கிறது, எடப்பாடி மகன் மீது வழக்கு இருக்கிறது, எடப்பாடியின் நெருங்கிய நண்பர் மீது வழக்கு இருக்கிறது, கட்சியினுடைய சின்னத்தின் மீது வழக்கு இருக்கிறது, கட்சியின் மீதே வழக்கு இருக்கிறது, பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இந்த வழக்கிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக கூட்டணி சேருகிறார்களா அதிமுகவினர் என்பதை எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். எடப்பாடி எப்படி அமர்ந்திருந்தார் என்கிற அந்த உடல் மொழியே பல செய்திகளை சொல்லியிருக்கிறது. கையை பிடித்து முறுக்கி கட்டாயப்படுத்தி அவரை அமர வைத்திருக்கிறார்கள். அவர் வேண்டா வெறுப்பாக அந்த கூட்டணியில் வேறு வழியே இல்லாமல் இடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி அமைத்திருப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ER ஈஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.